நயனாதேவியில் எங்களோட நல்ல வடிவான வீடு 2 வீடு நடந்து கொண்டிருக்கோம். அந்த வீடு சம்பந்தமான காணொலி படுத்துறதுக்காக தான் போய் கொண்டிருக்கோம். கிளம்பி நாங்கள் இப்போ சைட்டுக்கெல்லாம் வீடுலாம் பார்க்க போகிறோம். வாங்க பாருங்க, வாங்க வாங்க. நீங்கள் எவ்வளோ நம்ம நிறைய வீடுகள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடு பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? நான் நிறைய வீடு வந்திருக்கேன். நான் இந்த வீடு தான் ஒரு அளவான கீழ் வீடு மாதிரி. கீழ் வீடு பார்த்து ரொம்ப வடிவாக தான் இருக்கு. ஆனால் ஏன் இந்த கூரை ரொம்ப உயர்ந்து போய் அடிச்சுட்டு பள்ளம் இருக்க? அது சரியான கேள்வி. ஸோ நீங்கள் விரும்பின வீடுகளை பார்த்து எந்த வீடு வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி உங்களுக்கு விரும்பின வீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட கண்டெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா தகவல்களையும் விளங்கப்படுத்துவோம். 3Dலேருந்து 2Dலேருந்து பில்டிங் அப்போ எடுக்கிற விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம். இந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லுறதுக்கா பாய் அவங்க இந்த வீட்டில் இருப்போம் போல நம்ம இருப்போம் முடிஞ்சா அப்புறம். ரைட் சொந்தங்களும் வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் நயனாதேவிக்கு போய் கொண்டிருக்கிறோம். ரைட் இன்றைக்கு எங்களோட அங்கே நடக்கிற ஒரு வீடு ஒன்றுன்ற காட்சியில் காணொலிப்படுத்துறதுக்காக நாங்கள் போகிறோம். வீடு பர்ஃபெக்டாக நடந்துருக்கு. அதில் 2 வீடு, அதில் இந்த ஒரு வீடு காணொலிப்படுத்த போகிறோம். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது குறிக்கட்டுவான் ஜெட்டியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நாங்கள் நயனாதேவி போய் கொண்டிருக்கோம். என்று சொன்னால் நயனாதேவியில் கோயிலுக்கு மட்டும் போகிறது மட்டும் இல்லை, கோயிலையும் போய் கும்பிட்டு தரிசித்து அம்மாளாச்சு. அதை விட நயனாதேவியில் எங்களோட நல்ல வடிவான வீடு 2 வீடு நடந்து கொண்டிருக்கோம். அந்த வீடு சம்மந்தமான காணொலி படுத்துறதுக்காக தான் போய் கொண்டிருக்கிறோம். அதை போய் டூவின் பண்ண கோயிலையும் கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரெடிஷன் டைப்பில் உள்ள ஒரு அழகிய இல்லம் ஒன்று நாங்கள் எங்களால் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. அது ஒரு ரெடிஷன் டைப் அண்ட் மொடர்ன் ஸ்டைலுன்னு சொல்லலாம். 2ம் கலந்த பாணியில் ஒரு வித்தியாசமான வீடு செய்து கொண்டிருக்கோம். அந்த வீடு சம்பந்தமான காணொலி பதிய போகிறோம். வாங்க அங்கே போய் அந்த மிச்ச காணொலியும் பதிவும் வாங்க. ரைட், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்? நயனாதேவிக்கு வந்திருக்கோம். நயனாதேவிக்கு இப்போ நாங்கள் கோயில்களெல்லாம் போட்டு எங்களோட சைட்டுக்கும் விசிட் பண்ண போகிறோம். அந்த 2 வீடுமே 2 விதமான வீடு. ஸோ உங்களுக்கு அதை வடிவாக காணொலிப்படுத்தலாம்னு வந்திருக்கிறோம். ரைட், நாங்கள் இப்போ கோவில் வழிபாட்டை முடிச்சு கொண்டு அங்கே வீட்டை காணொலிப்படுத்த போகிறோம். என்ன ரைட், தம்பி எங்கே போகிறீங்களா? நாங்கள் இப்போ சைட்டுக்கு போகிறோம். எங்கள் அம்மா நாங்கள் ஆட்டோவில் வந்தோம். எங்கள் அம்மா அப்பா பின்னால் வராங்க. நாங்கள் சும்மா சைட்டுக்கு தான் போகிறோம். சைட்டுக்கெல்லாம் வீடுலாம் பார்க்க போகிறோம். வாங்க பாருங்க, வாங்க வாங்க. நாங்கள் இன்றைக்கு நயனாதேவிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நயனாதேவியில் நாங்கள் திவ்யாக்கான்னு சொல்லி ஒரு அந்த வீடை பற்றி தான் காணொலிப்படுத்த வந்திருக்கோம். அதை பற்றி இந்த அப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன். இன்றைக்கு பிள்ளைக்கு ஸ்கூலும் லீவு தானே. ஸோ நயனாதேவி ஒரு கோவிலையும் பார்க்குறதாவது நயனாதேவி விசிட் பண்ணுறோமாவது எங்களுக்கு காணொலி எங்களுக்கு எங்கே போனாலுமே வடமாநிலத்தில் அனைவரும் எங்களோட ஹரிஞர் இந்த சைட்டு இருக்கும். ஸோ எங்கே போனாலுமே அதை காணொலி பண்ணக்கூடிய ஒரு வசதியோட நாங்கள் உள்ளே போய் பார்ப்போங்க இந்த வீடு எப்படின்னு சொல்லி. இது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த வீடு விரும்பினது இவை ஒரு பிரபலஜ வர்த்தகர்கள் அவை இந்த பேர் நாங்கள் குறிப்பிட விரும்பவில்லை. ஸோ அதில் அவை எங்களை ரிக்வஸ்ட் பண்ணினது என்னென்னு சொன்னால் வீடு ஒரு ரெடிஷன் டைப்பாக இருக்கணும் மட்டும். அதோட வீடு ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரியும் இருக்கணும்னு சொல்லி அப்போ கீழ் வீடாக இருக்கும். இந்த நயனாதேவி பிராந்தியத்தில் மேல் வீடு செய்கிற அந்த ஒரு கன்செப்ட் இங்கே இருக்குது. ஸோ அதால் இந்த கீழ் வீட்டில் அழகான 3 பெட்ரூமாக கொண்டு ஒரு வடிவான வீடு டிசைன் பண்ணணும்னு சொல்லி அப்போ நாங்கள் நிறைய டிசைன் கிறுக்கிறி அனுப்பி கடைசியாக செலக்ட் பண்ணது இந்த டிசைன் தான். நீங்கள் 3Dலேயும் அடிக்கடி இந்த வீட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடு சம்பந்தமாக இந்த வீடு எப்படி நடந்துருக்கு, எப்படியெல்லாம் இப்போ வேலை போய் கொண்டிருக்கேன் நம்ம ரைட் பார்ப்போம் வாங்க உள்ளுக்குள்ள. என்ன
ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வளமையாக செய்கிற வீடுகளுக்கும் இங்கே செய்கிற வீடுகளுக்கும் ஒரு வித்தியாசம் என்றால் இதில் கொஞ்சம் கூடுதலான டெக்கரேட்டிவ் டிசைன் போட்டுருவோம். பார்த்தீங்களா தூணுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்கும்மா? ஒரு க்ரியேட்டிவாக இருக்குது. க்ரியேட்டிவாக இருக்கு என்ன. ஸோ முன்னுக்கு பார்க்ககள் எப்படி இருக்குது இந்த ஃப்ரண்ட் லுக்ஸ் எல்லாம். ரைட். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைட்லேயுமே வந்து ஒரு சிமெட்ரிக்கலாக வந்து இங்காலேயும் ஒரு ஓப்பன் சிட் அவுட் ஒன்று வருது, இந்த சைட்லேயும் ஒரு ஓப்பன் சிட் அவுட் ஒன்று வருது. ரைட். நடுவால் வந்து ஸ்டெப் வச்சு நாங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணுற மாதிரி வருது. இதெல்லாம் இந்த 2 ரூஃப் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூஃப் செட்டப் சைட்டுக்கு வரும், மேலே வலி வச்சு இன்னொரு ரூஃப் செட்டப் கொண்டு வரும். ஸோ அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து அவைக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. உண்மையிலே வந்து கீறி போட்டு அதாவது 3D கீறினா அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்க்க நல்லா இருந்தது. ரைட். இப்போ வீட்டுக்குள்ளே போவோம் என்ன. ரைட். ஸோ வியூவர்ஸ் நாங்கள் இப்போ லிவிங் ஹாலுக்கு வந்திருக்கோம். லிவிங் ஹாலை பார்த்து ரொம்ப வடிவாக தான் இருக்குது. ஆனால் ஏன் இந்த கூரை ரொம்ப உயர்ந்து போய் அப்படி சுற்றி இதில் பள்ளம் இருக்கப்பா? அது சரியான கேள்வி. என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் உள்ள கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுற்றி வர ரவுண்ட் பண்ணி நடந்து வர மாதிரி நடுவில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1 feet வந்து கிட்டத்தட்ட நாங்கள் பதிச்சு ஒரு ஏரியா வந்து செட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் டிசைன்ஸ் கொண்டு வருது. நீங்கள் அந்த வீடு முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வீடு இன்டீரியர் செட்டப் எல்லாம் கொஞ்சம் வடிவாக இருக்கும். ஏனென்றால் நடுவில் வந்து ஒரு இதில் வந்து ஒரு நார்மலி இதில் ஒரு ஸ்டெட்டு வந்து இதை சுற்றி நடக்கக்கூடிய மாதிரி ஒரு ஏரியா. அதனால தான் இந்த இடத்த வந்து ஒரு நாட்டியார வீடு செட்டப்லாம் முதல்ல எடுத்துனாங்க. நாட்டியார வீடு பண்ணிங்களா? ரைட். இப்போ இந்த ஜென்ரேஷன் உண்மையாக நாட்டியார வீடுகள் தெரியாது. ரைட். நாட்டியார வீடு செட்டப்லாம் இந்த கூரை எல்லாம் முடியாது. அதனால தான் இந்த கூரை ஏன் உயர்த்திருக்கேன்டா அந்த வீட்டில் நாங்கள் 3D வந்து கறி கொடுத்துருக்கோம் தானே. ஒரு வீடு வந்து நாங்கள் செய்யக்கு முன்னம் வந்து 3D கறி கொடுத்துருக்கோம். அந்த 3D செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கூரையும் கூட இந்த நடுக்கூரை வந்து ரைஸ் பண்ணி மேலால் ஃப்ரண்ட் எலிவேஷன் தெரியும். அப்போ அதனால தான் இந்த செட்டப் 3D செட்டப்புக்காக வந்து இது பார்த்திங்கன்னா இப்போ இதை எடுத்து காட்டுங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரூஃப் வந்து உயர்ந்திருக்கும். அதில் ரூஃபில் இருந்து ஒரு 1.5 feet பதிஞ்சு சீலிங் வரும். அந்த சீலிங்கு கீழே வந்து இந்த போல் எல்லாம் டெக்கரேட்டிவ் டிசைன்கள் வருது. அண்ட் கொஞ்சம் ட்ரெடிஷன் டைப்பாக கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இன்டீரியர் செட்டப்பில் கொண்டு போகிறோம். ஸோ அதெல்லாம் இந்த பள்ளம் அதுக்காக தான் வருது. மேலே இந்த போலில் எல்லாம் கொஞ்சம் ஆர்ட் டிசைன்கள் செய்ய போகிறோம். ரைட். அதுக்காக தான் இப்படி அதாவது எங்களோட 3D வியூ கேட்ட மாதிரி இந்த வீடு வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு. ரைட். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த இடம் மெயினாக வந்து எப்படி பள்ளப்படுத்தி கேட்டதுக்கு நடுவில் செட்டப் செய்யும் தவிர மற்ற இதில் வந்து ஒரு சுற்றி வர இருந்து ஒரு திண்ணையிலேருந்து கதைக்கிற மாதிரி ஒரு செட்டப் கொண்டு போகணும். ஸோ இதுலேருந்து தாங்கள் இப்படி வந்து இருந்து இதில் நார்மலாக வந்து கேஷுவலாக இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி செட்டப் பண்ண கேட்டவை அதுவுமே வேண்டிய ஒரு பர்பஸாக இருந்து இப்படியான செட்டப் பாடுறதுக்கான காரணம் அதுவும் தான். ரைட். இந்த வீட்டில் 3 பெட்ரூம், ஒரு லிவிங் ஹால், ஒரு அட்டாச் பாத்ரூம், அதோட சேர்த்து ஒரு கிச்சனும் இருக்குது. நானும் இந்த அப்பா இப்போ நாங்கள் அந்த ரூம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரைட். ஓகே. என்னென்னா இப்போ நாங்கள் முதலாவது போகிறது வந்து முதலாவது பெட்ரூம். ரைட். இதுதான் முதலாவது பெட்ரூம். என்ட்ரன்ஸுக்கு கிட்டே அப்படியே இருக்குது. இது ஒரு முதலாவது பெட்ரூம். இது ஒரு 11x11 செட்டப்பில் இந்த பெட்ரூம் இருக்குது. இது வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக இப்போ எங்களோட விசுவலைஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இன்டீரியர் செட்டப். அடுத்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நார்மலாக வந்து அடுத்த பெட்ரூம் வந்து இதாக இருக்கும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 16x11 இருக்கும். 11 அடி செட்டப்பில் இருக்கும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 16x11. நாங்கள் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா கனாலுக்கு அப்புறம் ஒரு ஓட்டுக்கூரை வீடு சேர்க்கும். வளமையாக வந்து இப்போ அன்ம காலங்களாக கரிஞானிங்க ஒரு 6-7 வருடங்களாக தொடர்ச்சியாக வந்து எல்லாமே சிலட் ஹவுஸ்கள் அப்படியான வீடுலாம் இங்கே வந்து நைனாதியில் வந்தால் ஓட்டுக்கூரை வீடு சேர்க்கிறோம். ரைட். இப்போ அடுத்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அது 3வது பெட்ரூம். அந்த 3வது பெட்ரூம் பக்கத்தில் அப்படியே அருகில் வந்து கிச்சன் இருக்குது. ரைட். இதில் வந்து கிச்சன் இருக்குது. நீங்கள் இதால் எப்படி எதிர்ப்பீங்கன்னா வீட்டின் அடுத்த பக்கம் நாங்கள் வெளியால் வந்து அவுட் ஆகலாம். இந்த பக்கம் வந்து வெளியில் அவுட் ஆகலாம். ரைட். இவே இந்த சாமி ரூம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும். ரைட். மற்ற வீட்டில் சாமி ரூம் எப்படி வர்றது? ரூமுக்குள்ளே வரும் இல்லையா? ரூமுக்குள்ளே அல்லாட்டி சில வேலை ரூமுக்குள்ளே வராமல் வரும். ரூம்ஸுக்குள்ளே வரும். ரைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக வருது. இந்த இடத்துல வரப்போது இந்த லிவிங் ஹாலோட சேர்த்து சாமி ரூம் அப்படியே வந்து ஓப்பனாக வருது. இது வந்து லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியா பார்த்திங்கன்னா சரியான பெரிய ஏரியா. இந்த பெரிய ஏரியாவில் ஒரு பகுதி வந்து சாமி ரூமாக வந்து ஓப்பனாக வருது. இதில் சாமி ரூம் வந்து ஓப்பனாக இருக்கணும்னு விரும்பினவை. எங்களுக்கு முக்கியம் கிளைண்ட்டை ரிக்வெஸ்ட் என்னவோ அவன் விருப்பம் என்னவோ
அந்த விருப்பத்தை செய்து கொடுக்கலாம் எங்களோட நோக்கம். ஸோ அதன்படி தான் இந்த வீடு செட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு அளவான அழகிய கனவில் மட்டும் சொல்லலாம். ஒரு வடிவான வீடு. ஒரு கீழ் வீட்லேயும் வந்து 3 பெட்ரூம், லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, கிச்சன், ப்ரேயர் ரூம், அதை விட அட்டாச் பாத்ரூம் செட், ஓப்பன் சிட் அவுட், இவ்வளோ அம்சத்தோடையும் இந்த வீடு வந்து 9வது அமையப்பெற்று கொண்டிருக்கு. அதே போல் 3D நாங்கள் கீறியிருப்போம். அந்த 3Dயை பாருங்க இப்படி வருதுன்னு சொல்லி அந்த 3D மாதிரியே கடைசியாக முடியலையும் நாங்கள் வீடியோ ஒன்றுங்கள நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த வீட்டுக்காரருக்கு நன்றி சொல்லணும். உண்மையாக வந்து 9வது வந்து அவைக்கு உண்மையாக வந்து தேடி வந்து பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவை சொல்லி தந்த விஷயம் தங்களுக்கு வந்து முன்னிட்ட பண்ணிடாது. ஆனால் 100% நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட தர்றோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அதை செய்து முடிப்பீங்கண்டு. ஸோ இப்போவும் சொல்கிறோம், அது பர்ஃபெக்டாக செய்து முடிக்கப்படும். இந்தளவு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னொரு 2 மந்தில் இந்த வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ வந்து வீட்டின் ஒட்டுமொத்த சக்தலுமே வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்ட நிலைமையில் எப்படி இருக்குது வீடு? அப்படியே இருக்குண்ணே. ரைட். நாங்கள் போன முறை வந்து சைட் விசிட்டுக்கு வரைக்கும் இந்த வீட்டை விட இப்போ வந்து வீடு நிறைய வேலைகள் கொண்டு போயிட்டுது. இனிமேல் எங்களுக்கு வந்து இந்த சீலிங் வேலை முடிஞ்சோடனே டைல் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரைட். இப்போ வந்து நீங்கள் எங்களோட 3Dயை பாருங்கள் எப்படி இருக்கணும் சார். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து இந்த இடங்களில் வந்து வேலை செய்கிறதுக்கு உண்மையாக வந்து எங்களுக்கு ஆளணிகள் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே. என்னென்னு சொன்னால் 9வது ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு புண்ணிய பூமி. ஆனால் இங்கே வந்து மேசன் டீமோ இல்லாட்டி மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபரிங், அதாவது மெட்டீரியல் எல்லாம் கொண்டு வந்து கடத்தி ஒரு டீமை வச்சு இங்கே இருத்தி வேலை செய்கிறதுன்றது மிகவும் ஒரு சவாலான விஷயம். ஏன்னா எங்களுக்கு இந்த இடையில் வந்து கடல் வந்து அந்த பெரிய நிலப்பரப்பையும் இதையும் துண்டாடுறதால எங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்து சேர்க்குறது எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். அந்த வகையில் வந்து இதில் நிற்கிறது பார்த்திங்கன்னா எங்களோட ஐலேண்ட், எங்களோட தொழில்நுட்போத்தியோதர், எங்களோட ஹரிஞானிங் நிறுவனத்தின் இங்கே 2 ப்ரொபோசல்கள் நடந்தவங்களுக்கு இந்த 2 ப்ராஜெக்டையும் வந்து பர்ஃபெக்டாக நேர்மையாக உண்மைத்தன்மையோட நாங்கள் கொடுக்குற ஹோமாண்டிங் அங்கே வந்து கொடுக்குற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எடுத்து அதை வந்து அந்த சைட் முகாமைத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தளத்தை முகாமைத்துவப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு விஷயம். மிகச்சிறந்த முகாமைத்துவத்தோடு எங்களோட வடிவாக கம்யூனிகேட் பண்ணி கிளைண்ட்டோடையும் வடிவாக கம்யூனிகேட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொபோசலை வந்து நகர்த்தி கொண்டிருக்கார். ரைட். ஐலனே உண்மையாக வந்து கதைக்க வைக்கணுமென்று நாங்கள் கரிஞருங்கிற தலையாக இடமே எல்லாரையும் கதைக்க வைப்போம். சரி. இப்போ உங்களுக்கு இங்கே வேலை செய்யலை எப்படி ஆக்களை வச்செல்லாம் மேனேஜ் பண்ணி வேலையக்கூடிய மாதிரி இருக்கா? ஓகே சார், அது செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. என்னென்னு சொன்னால் அவருக்கு இப்போ கடந்த காலங்களில் இங்கே நின்று இந்த ஏரியாவே இப்போ அவற்ற ஏரியா மாதிரி வந்துட்டு அதால் நகர்த்தக்கூடிய இருக்கேன். ஓ சார், நான் வந்தே ஒரு 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுது ஆல்மோஸ்ட். இப்போ எனக்கு ஓகே எல்லா இதுவும். இப்போ நீங்கள் எங்களோட நார்மலி மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபரிங் எல்லாமே எவ்வளோ ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி சாப்பாடு எழுதல் எல்லாமே இப்போ என்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் முழுத்தும். ஒரு 6 மந்த் எனக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இங்கே சாப்பாடுகள் தண்ணிகளும் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாண்டு ஆரம்பிச்சுன்னா. ஆனால் இப்போ அந்த கம்ப்ளைண்ட் பாறையில் அவர் 9வது வாழவே மாறிட்டாருன்னு. இப்போ வந்து அந்த வெயில்னா தான் இன்னும் ஒரு 2 மந்தில் அந்த வெயிலை முடிக்கணும். நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக முடிக்கணும். ஸோ ஐலனுக்கும் நாங்கள் இந்த இடத்துல வந்து என்னென்றால் எங்களுக்கு நிறைய இடங்களில் சைட்டுகள் நடந்தாலும் மற்ற இடங்களில் நிற்கிற தொழில்நுட்பத்தியர்களுக்கு இப்போ நார்மலி வந்து சைட்டை வந்து நாங்கள் ரீச் ஆகிறதோ இல்லாட்டி மெட்டீரியலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லாட்டி லேபர்ஸை கொண்டு வச்சு வேலை செய்கிறது 9வது ஒப்படைக்க ஈஸி. ஆனால் இந்த இடங்கள் வந்து சரியான சவாலான ஒரு இடம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சின்ன ஜாமான் எடுக்கிறனாலும் நாங்கள் திருவள்ளியில் யாழ்ப்பாணம் டவுனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவோம். இங்கே 50 கிலோமீட்டர் ஒரு மணி யாழ்ப்பாணம் போய் நிப்பாட்டியே எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்லாம் வந்துருக்கு. ரைட். இப்போ இந்த எங்களுடைய இந்த மழை காலங்களுக்கு இந்த மாதிரி ஓகே மேனேஜ் பண்ணக்கூடிய மழை காலத்தில் நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டோம். எல்லாம் உள்ளுக்கே மெட்டீரியலை எடுத்து வச்சு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதால் உண்மையிலே வந்து எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃபும் அதில் தான் கூடுதலாக கண்டக்ட் பண்ணி சைட்டில் கொண்டு போயினோம். அப்போ எனக்கு டியூடியோட மீட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஏதாவது மீட்டிங்கில் சந்தர்ப்பம் வரும். ஸோ இந்த இடத்துல ஐலனுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்ஸ் அப்போ கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக முடிச்சுக்கோமா? ரைட். ஓகே. ரைட். என்னென்னு சொன்னால் சைட் விசிட்டுக்கு நாங்கள் வரையில் நாங்கள் எங்களோட கரிஞருங்கிற ஃபேன்ஸையும் வந்து கேட்கணும் என்ன நடக்குது. ரைட். நீங்கள் இவ்வளோ காலம் வந்து நிறைய வீடுகள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடு வந்து பார்க்க உங்களுக்கு என்ன தோணும் மனசுக்கு? நான் நிறைய வீடு வந்துடுது. நான் இந்த வீடு தான் ஒரு அளவான கீழ் வீடு மாதிரி. கூடுதலாக கூடுதலாக நீங்கள் அப்ஸ்டேர்ஸ் தானே நாங்கள் கட்டுறது. இது ஒரு அளவான கீழ் வீடு, பார்க்க நல்லா இருக்கும். விதமான அது மட்டும் இல்லை, நிறைய டெக்கரேட்டிவ் டிசைன்ஸ் மோல்டு ஒர்க்குகள் எல்லாம் தூணுகள் எல்லாம் நல்லா இருக்குது. அந்த அரண்மனைகளின் அந்த
இது மட்டும் இல்லை இன்னும் வீட்டுக்குள்ளேயும் இப்படியான வேலைகள் நிறைய இருக்கு என்ன ஐலாண்ட் அது மட்டும் இல்லை எங்களுக்கு முன்னுக்கு வர பவுண்டரி வால் கூட இப்படியான வேலைப்பாடெல்லாம் கூட என்ன கூட அப்படி தான் வரும் ரைட் என்னதுன்னா இது உங்களுக்கு பார்க்கல மற்ற வீடுகள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுற நல்லா இருக்கு யா ஒரு வீடுமே எல்லா வீடுமே சூப்பர் தான் நான் அந்த வகையில் ஆனால் இந்த வீடு கொஞ்சம் பார்க்க வித்தியாசம் தெரியும் இந்த வீட்டில் இருக்கணும் போல இருக்கா ரைட் அவர் வந்து இந்த வீட்டில் இருக்கணும் போல இருக்கா இந்த வந்து இருப்போம் இந்த முடிஞ்சா அப்புறம் ஓகே இப்போ வந்து எங்களோட இந்த வீடியோ வந்து வழியாக பார்த்துருப்பீங்க இப்படியான அழகான வீடுகள் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது நிறைய டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் எங்களோட 3D டீம் எங்களோட ட்ராயிங் டீம் வந்து நிறைய வீடுகள் வந்து செய்து எல்லாமே போட்டு கொண்டிருக்கணும் ஸோ நீங்கள் விரும்பின வீடுகளை வந்து பார்த்து எந்த வீடு வேணுமென்று சொல்லி செலக்ட் பண்ணி உங்களுக்கு விரும்பின வீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எங்கள்கிட்ட இருந்து சரியான ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட் பண்ணி எங்களோட வந்து நீங்கள் நீட்டாக அதை நடத்த முடியும் உங்களோட கண்டெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா தகவல்களையும் வந்து விளங்கப்படுத்துவோம் 3Dலேருந்து 2Dலேருந்து பில்டிங் அப்ரூவல் எடுக்கிற விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம் ஸோ அந்த வகையில் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து இன்றைக்கு வீடியோ ஒன்று வந்தது பெரிய விஷயம் இன்றைக்கு நல்ல கிளைமேட் வரேன் ரைட்டு நல்ல ஒரு வெயிலும் இல்லை மழையும் இல்லை நல்ல ஒரு விஷயம் இந்த வீட்டை பார்த்து சந்தோஷமாக இந்த காணொலியை பாருங்கள் நன்றி வணக்கம்